ரமலானுடைய மாதம் வந்தால் இரவு நேரங்களிலே தராவீஹ் தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான. ஹதீஸுடைய வார்த்தைகளை நன்றாக காது தாழ்த்தி கேளுங்கள். மக்கா முகர்ரமாவில் சமீபத்தில் தான் 20 குறைத்து 10 மாற்றிவிட்டார்கள். அதற்கு இப்பொழுது கண்டனம் தெரிவிக்கிறார்கள் உலமாக்கள், முஃப்திகள். சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து கஅபத்துல்லாவிலே 20 ரக்காத்தாக தொழப்பட்ட தராவீகை ஏன் குறைத்தீர்கள், உங்கள் மடத்தனம் என்று இன்றைய உலமாக்கள், முஃப்திகள் பேசுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஹதீஸுடைய வார்த்தையை காது கொடுத்து கேளுங்கள். மன் காம ரமலான், யார் ரமலானுடைய இரவையில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். இந்த ஹதீஸை பலமுறை கேட்டிருப்போம், நான் சொல்லுகின்ற விதத்தில் கேட்போம். நல்ல நம்பிக்கை என்னும் ஈமானுடன் நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்தவராக ரமலானுடைய இரவில் நின்று வணங்குகிறார் எவரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே கியாமு ரமலான் சொல்லப்படுகிறது. சியாமு ரமலான் என்றால் ரமலானுடைய பகலில் நோன்பு வைப்பது. கியாமு ரமலான் என்றால் ரமலானுடைய இரவில் நின்று வணங்குவது. ரமலானுடைய இரவில் நின்று வணங்குவது என்பது எதனை குறிக்கும்? இப்ப இருக்கிற உலமாக்கள் சொல்ற புதிய கருத்துக்கள் ஒன்றையும் எடுக்கவான். ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொன்ன அன்றைய கால பக்குவமான உலமாக்கள் சொன்ன கருத்தை நான் சொல்றேன், அதை எடுங்க. ஸலாத்து தராவீஹ் என்று அழகாக எழுதுகிறார். ரமலானுடைய இரவு வணக்கம் என்று எதை குறிக்கிறது? தராவீஹ் தொழுகை. தஹஜ்ஜுத் எல்லாம் எப்போதும் உள்ளதுதானே, துஹா எல்லாம் எப்பொழுது உள்ளது? ரமலான் வருவதோடு வந்து ரமலான் போறதோட போற ஒரு தொழுக. அது என்ன தொழுக? சின்ன பிள்ளைகிட்ட வீட்டுல போய் கேளுங்க. ரமலான் வாரத்தோட வரும், ரமலான் போறதோட போகும். என்ன தொழுக? தராவீஹ் தொழுக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال أيضا: الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சிறப்புக்குரிய குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் மேற்கண்ட ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, புனித தீனுல் இஸ்லாத்தின் 4வது கடமையாகிய ரமலானுடைய மாதத்தின் பகல் வேளையின் நோன்பை நோற்றவர்களாக
இருக்கும் நாம் அதிலும் அல்லாஹுடைய மாளிகையான மஸ்ஜிதுக்கு உள்ளே இருக்கும் நாம் இஅ்திகாஃப் என்னும் அமலோடு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஅ்திகாஃப் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய வீட்டில் தரிக்கிறேன். இது அல்லாஹுடைய வீடு. நாம் உள்ளே வரும் பொழுது அல்லாஹும்ம அஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக, வலது காலை முன்வைத்து இறைவா உன்னுடைய ரஹ்மத்தின் வாயில்களை எல்லாம் திறந்து தருவாயாக என்று கேட்டு உள்ளே வருகிறோம். அப்படி வருவதோடு நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, இம்மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தரிக்கின்றதை நாடிவிட்டேன் என்று நம்முடைய எண்ணத்தை நாட்டத்தை மொழிகிறோம், நினைக்கிறோம். மஸ்ஜிதிலிருந்து வெளிப்படும் வரைக்கும் முழுமையாக இந்த சிந்தனையோடே நாம் இருப்போமேயானால் பயான் முடிந்து இந்திய சுன்னத்தையும் தொழுது இன்னும் குர்ஆன் கொஞ்சமும் மோதி அல்லது ஒன்றுமே ஓடாமல் அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துகளை பற்றி படைப்புகளை பற்றி சிந்தித்து கொஞ்ச நேரம் அமைதிக்காக உட்கார்ந்திருப்போமே என்றெல்லாம் இருந்துவிட்டு இடது காலை முன்னால் வைத்து அல்லாஹும்ம அஃப்தஹ் லீ அப்வாப ஃபத்லிக அல்லது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக, இறைவா உன்னுடைய ஃபத்லை கேட்கிறேன் என்ற துஆவோடு வெளியே போகும். துஆவோடு உள்ளே வந்தோம். இருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுக்காக இருந்தேன். இருந்து முடிந்து வெளியே போகும்போது அல்லாஹ்விடத்தில் ஃபத்லை கேட்கிறோம். ஃபத்ல் என்றால் அதற்கு இமாம்கள் நிறைய விளக்கங்கள் எழுதுகிறார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஈருலக பாக்கியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக தொட்டு தொட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரத்தில் அபிவிருத்தி வேண்டுமா, நோயில்லாத வாழ்க்கை வேண்டுமா, இப்படி என்னென்ன கயிறெல்லாம் உலக மட்டத்திலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள சகல விதங்களிலும் நாம் வெற்றியடைய வேண்டும் என்பதே அந்த ஃபத்ல் என்ற வார்த்தை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இஅ்திகாஃப் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் பல லட்சக்கணக்கான கூலியை தருகிறான். ரமலானிலும் தருகிறான், ரமலான் அல்லாத காலங்களிலும் தருகிறான். ரமலானில் விசேஷமாக, அதிலும் கடைசி பத்தில் ஆகவும் விசேஷமாக இஅ்திகாஃப் என்ற அமலை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது சின்ன பள்ளியாக இருந்தாலும் சரி, பெரிய பள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட மஸ்ஜித், அப்படி ஒரு சிறப்பு இருப்பதாக இருந்தால் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லா இருக்கின்ற மஸ்ஜித், மதீனாவில் உள்ள மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மூன்று மஸ்ஜிதுகளுக்கும் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றன. இந்த மூன்றும் அல்லாத ஏனைய மஸ்ஜிதுகள் சிறிய சிறிய மஸ்ஜிதுகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே சம அந்தஸ்தில் உள்ள மஸ்ஜிதுகளாகும். ஆனால் மஸ்ஜிதாக அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது.
தக்கியாவாக, தாவியாவாக, மதரசாவாக வேறு வேறு பெயர்களிலே வக்ஃப் செய்யப்பட்ட இடங்களில் தரிப்பதனால் இஅ்திகாஃப் என்ற நன்மை கிடைக்கப் போவதில்லை. மஸ்ஜிதாக வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தின் பெருமதி என்ன தெரியுமா? நமக்கு இஅ்திகாஃபை ஈட்டித் தருவது மட்டுமல்ல, நம்முடைய வீடாக இருந்தால் நாம் நினைத்த நேரம் யாருக்கும் விற்கலாம், முஸ்லிமுக்கும் விற்கலாம், முஸ்லிம் அல்லாதவருக்கும் விற்கலாம். நாம் நினைத்தால் யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வீடு என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட பூமி என்று ஒதுக்கப்பட்டு விட்டால் அது விற்கப்படவும் முடியாது, அன்பளிப்பாக கொடுக்கப்படவும் முடியாது, மஸ்ஜித் அல்லாத வேறு ஒன்றாக அதை பயன்படுத்தவும் முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் அந்த இடம் மஸ்ஜித் தான். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சின்ன காணியில அந்த காலத்தில் இந்த பழைய மஸ்ஜித் என சொல்லி இப்ப பெரிய காணி எடுத்து பெரிய பள்ளியை வேறொரு இடத்துல கட்டி நடு வச்சு கொடுங்க. பெரிய காணியில பெரிய மஸ்ஜிதையும் அல்லாஹ்வுக்காகத்தான் வக்ஃப் செய்யப்பட்டது, அதுவும் மஸ்ஜித். சின்ன காணியில் அந்த காலத்திலிருந்து வந்த அந்த சிறிய மஸ்ஜிதும் மஸ்ஜித். சிறிய இடத்தை கைவிட முடியாது, விற்கவும் முடியாது, அன்பளிப்பாக கொடுக்கவும் முடியாது, வேறொன்றாக உயர்த்தவும் அதை பயன்படுத்தவும் முடியாது. அதை ஒரு சின்ன பள்ளியாக மஸ்ஜிதாக வைத்து அல்லது பெண்கள் தொழக்கூடிய ஒரு இடமாக வைத்து தொழுகின்ற இடமாகவே தான் அதை பாவிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த இடம் அல்லாஹ்வுடைய இடமாக சொந்தமாகிறது. அந்த இடத்துக்கு வந்தவர்களை கவனிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்தால் நான் உங்களோடு தான் இருப்பேன், உங்களை உபசரிப்பேன், இதுவெல்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது நாங்கள் எங்கே இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய எல்லையிலிருந்து வெளிப்படும் வரைக்கும் நான் அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுக்காக தரிக்கிறேன், அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுக்காக தரிக்கிறேன் என்ற அமலில் ஈடுபடுகின்ற நாம் கடையை பற்றியோ, ரோட்டை பற்றியோ, வீட்டை பற்றியோ, நாட்டை பற்றியோ, வேறு எங்குள்ள பிரச்சனைகளை பற்றியோ சிந்திப்பது அல்ல. அல்லாஹ் மிகவும் வல்லமை மிக்கவன், அவனே என்னுடைய ரப்பு, நான் அவனுடைய அடியான், நான் இபாதத்துகள் செய்ய வேண்டியவன், அவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டியவன், கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவன் என்ற உணர்வோடு நாம் இருப்போமாக. அன்புக்குரியவர்களே, முன்னைய காலங்களை விட பயான்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயான்களினால், உபதேசங்களினால் என்ன பலன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வதக்கிர், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பெயர் அல்லது நபியுல்லா அல்லது ரசூலுல்லா என்று சொல்லப்படுகின்ற போது சந்தோஷத்தோட ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் ஒன்று சொல்ல கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், பயான் செய்யுங்கள். இந்த வார்த்தைக்கு தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், இஸ்திம்ராரன், விடுபடாமல் தொடர்ந்து உபதேசம் பண்ணுங்கள், உங்கள் உபதேசத்தை தொடருங்கள். ஏன் தெரியுமா? நிச்சயமாக அந்த உபதேசம் ஈமான் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும், பிரயோஜனம் அளிக்கும். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், மோமீன்களுக்கு பயனளிக்கும் என்ற
தன்ஃபஉ என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதும் பொழுது முஃமினுடைய ஈமான் அதிகரிக்கும். உபதேசங்களை பயான்களை கேட்க 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 முஃமின்களுடைய ஈமான் கூடும். முஃமின்கள் அல்லாதவர்களுக்கு, குஃப்ரில் ஷிர்கில் இருப்பவன் பயான் கேட்பதில்லை. முஃமின்களில் அல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது முனாஃபிகூன்கள், அல்லாஹ் நம்மை காப்பானாக. முனாஃபிகூன்கள், அநியாயம் செய்பவர்கள், இவர்களுக்கு பயான்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்களுக்கு கை சேதத்தை தான் கூட்டும். அது இரண்டு வகையான ஒரு கை சேதம். அதில் வித்தியாசமான கை சேதத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். எரிச்சலாக இருக்கும், பயானா என்றுதான் பேசுவார்கள். அல்லாஹு தஆலா பயான்கள் மூலம், உபதேசங்கள் மூலம் எந்த மோமின்கள் பயனடைவார்கள், ஈமானை கூட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட மோமின்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. அன்பர்களே, நண்பர்களே, நாம் எல்லோரும் உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் உறவினர்களாக வாழுகிறோம். அதனால் தான் நான் உங்களை பார்த்து எப்படி விழித்தேன், அன்பர்களே, நண்பர்களே. கணவன், மனைவி, பெற்றார், பிள்ளைகள், ஆசிரியர், மாணவர்கள், அயலவர்கள், வீட்டு விளையாட்டு கூட்டாளிமார்கள், வியாபார கூட்டாளிமார்கள், அறிமுகமானவர்கள், மஹப்பத்தானவர்கள் என்று ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உறவை பேணியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள்மறையில் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது. இந்த உறவினர்கள் எல்லோரும் உலகத்தில் பலவிதமான உறவினர்களாக வாழ்ந்தார்களே, கெதரெல்லாம் நடத்தினார்களே, விளையாட்டு போட்டியில் ஒன்று சேர்ந்தார்களே, ட்ரிப்பிலே ஒன்று சேர்ந்தார்களே, அமல் செய்வதற்கு ஒன்று சேர்ந்தார்களே, குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தார்களே, இப்படியானவர்கள் எல்லோரும் அன்றைய மறுமை நாளையில் ஒருவருக்கு மற்றவர் பகைவராகவே இருப்பார். அல்லாஹ், அந்த மட்டோட நாம் பயானம் முடிச்சுட்டு போனா சந்தோஷமாயிருக்கிற மாப்பிள்ளை கொஞ்சாதையும் கேட்பாங்க, அப்ப கியாமத்து நாளையில நாங்களும் விரோதிகளா? உண்மையான நண்பர்கள் கேட்பாங்க, கியாமத்து நாளையில நாங்களும் விரோதிகளா? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகில் இருந்த அத்தனை உறவுகளும் கியாமத்து நாளையில் பகையாக மாறிவிடும். அல்லாஹ் அந்த அளவோடு முடிக்கவில்லை. இல்லல் முத்தகீன், யாருடைய குடும்ப வாழ்க்கை தக்வாவோடு கிடைக்கிறதோ, யாருடைய கூட்டாளித்தனம் தக்வாவோடு அமைகிறதோ, யாருடைய பெற்றார், பிள்ளைகள், ஆசிரியர், மாணவர்கள் என்ற எந்த உறவாக இருக்கட்டும், அது தக்வாவோடு அமைந்திருந்தால் அவர்களை தவிர எந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தக்வாவோடு சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அந்த கணவன் மனைவி கியாமத்து நாளை ஹூரில் ஈன் என்ற சிறப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் அங்கும் நண்பர்களாகவே இருப்பார்கள். நிபந்தனை, அந்த உறவுகள் எல்லாம் தக்வாவோடு அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா தக்வா உள்ள உறவினர்களாக நம் அனைவர்களையும் இந்த பூ உலகில் வாழச் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால இமாமும் ஓதினார், வபல்லிக்னா ரமலான், நாங்களும் ஓதினோம். இமாம் ஓத நாங்கள் ஆமீன் சொன்னோம். இறைவா, எங்களுக்கு ரமலானை அடைய செய்வாயாக.
அந்த துஆவை கேட்டுக்கொண்டிருந்த காலத்திலே எவ்வளவோ பேர்கள் போய்விட்டார்கள். நோன்பை ஆரம்பிக்க கிடைக்கவில்லை, போய்விட்டார்கள். ஒரு நோன்போடு போனார்கள், 2 நோன்போடு போனார்கள், பல நோன்புகளோடு போனார்கள். இப்பொழுது நாங்கள் 11வது நோன்போடு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் தஆலா மீதி உள்ள நோன்புகளையும் சிறப்பாக பிடிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. நான் என்னிடத்தில் ஒரு முஹாசபாண்ட சுய விசாரணை, முஹாசபத்து நஃப்ஸியா, ஒரு சுய விசாரணை, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். நீங்களும் அதை சுய விசாரணையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானை கேட்டேன், வழி பார்த்தேன். ரமலானுக்கென்றே சொந்தமான அமல்களில் நான் எங்கிருக்கிறேன்? ரமலான் அல்லாத காலத்தில் உள்ள அமல்கள், இஷா வேண்டுமா, சுபஹ் வேண்டுமா, தஹஜ்ஜுத் வேண்டுமா, குர்ஆன் திலாவத் வேண்டுமா, இதெல்லாம் வருடம் முழுக்க எப்போதும் செய்கிறது, ரமலான்லயும் செய்யும். ரமலானுக்கென்றே உள்ள அமல்களில் நான் எங்கிருக்கிறேன்? ஒன்னாவது, ரமலானுடைய மாதம் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அருள்மறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸம்ஹு. எவர் அம்மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். கடமை இல்லாதவர்கள் போக, கடமையானவர்கள் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். இதை செய்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு செய்கிறோம் தெரியுமா? சில நேரங்கள்ல இஸ்லாத்தின் 2வது கடமையே இல்லை, ஆனா 4வது கடமையே செய்வான். தொழுகை இல்லாதவனும் நோன்பு பிடிக்கான். அன்புக்குரியவர்களே, 2வது இல்லாம 4வது செஞ்சா எப்படின்றத நீங்களே முடிவெடுத்து. 5 வரும். தொழுகை என்றது எந்த நிலைமையிலையும் விட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வான். அப்ப ரமலானுடைய மாதம் வந்தால் அம்மாதத்தின் பகல் வேளையில் நோன்பு வைத்து பருது, அதை எல்லோரும் மாஷா அல்லாஹ் கடைபிடிக்கிறோம். ஏனைய 11 மாதங்களிலும் சுன்னத்தான நோன்புகள் அல்ல. 2வது என்ன? ரமலானுடைய மாதம் வந்தால் இரவு நேரங்களிலே தராவீஹ் தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான. ஹதீஸுடைய வார்த்தைகளை நன்றாக காது தாழ்த்தி கேளுங்கள். மக்கா முகர்ரமாவில் சமீபத்தில் தான் 20 குறைத்து 10ஆக மாற்றிவிட்டார்கள். அதற்கு இப்பொழுது கண்டனம் தெரிவிக்கிறார்கள் உலமாக்கள், முஃப்திகள். சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து கஅபத்துல்லாஹ்விலே 20 ரக்காத்தாக தொழப்பட்ட தராவீகை ஏன் குறைத்தீர்கள்? உங்கள் மடத்தனம் என்று இன்றைய உலமாக்கள், முஃப்திகள் பேசுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஹதீஸுடைய வார்த்தையை காது கொடுத்து கேளுங்கள். மன் காம ரமலான். யார் ரமலானுடைய இரவையில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. இந்த ஹதீஸை பலமுறை கேட்டிருப்போம். நான் சொல்லுகின்ற விதத்தில் கேட்போம். நல்ல நம்பிக்கை என்னும் ஈமானுடன் நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்தவராக ரமலானுடைய இரவில் நின்று வணங்குகிறார் எவரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே கியாமு ரமலான் சொல்லப்படுகிறது. சியாமு ரமலான் என்றால் ரமலானுடைய பகலில் நோன்பு வைப்பது. கியாமு ரமலான் என்றால் ரமலானுடைய இரவில் நின்று வணங்குவது. ரமலானுடைய இரவில் நின்று வணங்குவது என்பது எதனை குறிக்கும்? இப்ப இருக்கிற உலமாக்கள் சொல்ற புதிய கருத்துக்கள் ஒன்றையும் எடுக்கவான். ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொன்ன அன்றைய கால பக்குவமான உலமாக்கள் சொன்ன கருத்தை நான் சொல்றேன், அதை எடுங்க. ஸலாத்து தராவீஹ் என்று அழகாக எழுதுகிறார். ரமலானுடைய இரவு வணக்கம் என்று எதை குறிக்கிறது? தராவீஹ் தொழுகை. தஹஜ்ஜுத் எல்லாம் எப்போதும் உள்ளது தானே, துஹா எல்லாம் எப்பொழுது உள்ளது?
ரமலான் வருவதோடு வந்து ரமலான் போறதோட போற ஒரு தொழுக. அது என்ன தொழுக? சின்ன பிள்ளைகிட்ட வீட்டுல போய் கேளுங்க. ரமலான் வாரத்தோட வரும், ரமலான் போறதோட போகும். என்ன தொழுக? தராவிஹ் தொழுக. இந்த 11 இரவுகள்லையும் முழுமையாக நாங்க தராவிஹ் தொழுதவங்க எத்தனை பேரு, விட்டு விட்டு தொழுதவங்க எத்தனை பேரு, அறவை தொழாதவங்க எத்தனை பேரு, கொஞ்சம் சுய விசாரணை செஞ்சு பாருங்க. இமாம் ஜமாத்தோட அதே இடத்திலிருந்து தொழணும். அதே இடத்திலிருந்து தொழணும்னு சொன்ன உடனே சிலர் கேட்கிறாங்க, ஹஸ்ரத் இந்த இடம் மாறி மாறி தொழணுமாமே, அதை வச்சுத்தானோ என்னமோ சிலவங்க 2 ரக்காத் சலாம் கொடுத்தோம், அங்கே போறாங்க இங்க போறாங்க, ஹாலிடே போறாங்க, சுத்துறாங்க, வெளியில இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒரே இடத்துல தொழுதிக்காம இடம் மாறி தொழுகிறது சுன்னத் உள்ளமதான். அப்ப அந்த நெத்திப்பட்ட சுஜூதி செஞ்ச இடங்கள் எல்லாம் கியாமத்தினாலே எங்களுக்கு சாட்சி சொல்லும் நிச்சயமா. அதே விடயத்தை சொல்லி தந்த உலமாக்கள் இடம் மாற முடியாத இடங்களிலே ஏதாவது ஒரு ஓதலை கொண்டு, திக்ரை கொண்டு, ஒன்றுமில்லாவிட்டா ஏதாவது ஒரு பேச்சை கொண்டாவது பிரியுங்கள் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய மாளிகையில இருந்து கொண்டு ஏதாவது ஒன்றை பேசலாமா? அது நல்லமா? நம்முடைய மூத்த உலமாக்கள், தக்வா உள்ளவர்கள், மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து செய்ய வேண்டிய, தொழுகையிலே செய்ய வேண்டியது அமல் என்பதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு சலாத்துக்கும் பின்னால் திக்ருகள், ஸலவாத்துகள், ஔராதுகளை சொல்லி தந்தார்கள். இப்ப நாங்க ஒரு சலாம் கொடுத்த உடனே டக்கன் எழுப்பி அடுத்த தொழுகை ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒன்றோ ஓதுறோம், துஆ ஒன்றோ ஓதுறோம். அதனால 20 ரக்காத்துகளையும் இமாம் ஜமாத்தோட முழுமையாக விடுபட்டு இருந்தா இனி வர கூடிய இரவுகளையாவது முழுமையாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சுய விசாரணை தான் நடக்குது. ரமலான் அடைஞ்ச நான் இந்த 11 நாளும் நோன்பு பிடிச்சேனா 1, தராவீஹ் தொழுதேனா 2, மூன்றாவது ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட இத்திகாஃப், அதை விரிவாக மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாஷா அல்லாஹ், பல்லாண்டு காலங்களாக லுஹருடைய நேரத்தில் பயான் நிகழ்ச்சிகள் நடக்குது. இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி மஸ்ஜித் உள்ளுக்கு இருந்து கேளுங்க. ஏத்திகாஃபுடைய நன்மையோட இன்னும் நன்மை கிடைக்கும். வேறு ரமலானுடைய காலத்தில் வேறு என்ன செய்ய வேண்டும்? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும். அல் குர்ஆனை 2 விதமாக ஓத வேண்டும். ஒன்று நாம சுயமாக ஓதுவது, இன்னொன்று நான் ஓத இன்னொருவர் பார்த்து வருவது, ஹிஸ்புல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து வந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வந்தார்கள். எப்ப? ரமலானில. இத மஸ்ஜிதுகள்ல, ராவியாக்கள்ல மட்டும் வச்சுக்கொள்ளாம வீடுகள்ல வச்சுக்கிறோம், வீட்டுகள்ல வச்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு வருடமும் போற இடமெல்லாம் இந்த வீட்டு ஹிஸ்பை பற்றி ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தேன். ஒரு ஸ்ரீதேவி வந்து சொன்னாரு, ஹஸ்ரத் அல்ஹம்துலில்லாஹ், எங்கட வீட்டு ஹிஸ்பு மஜ்லிஸுக்கு வயசு 28 என்றார். 28 வருஷமா எங்கட வீட்டுல ஹிஸ்பு மஜ்லிஸ் நடக்குது. நான் ஓத என்ற பஞ்சாதி பிள்ளைகள் பார்ப்பாங்க, பஞ்சாதி ஓத நாங்க எல்லாரும் பார்ப்போம். ஏண்ட பிழைகள் எவ்வளவோ ஏண்ட பிள்ளைகள் திருத்தி தந்திக்காங்க. நான் அஹதியாவுக்கு போகவும் இல்லை, தஜ்வீது படிக்கவும் இல்லை, ஏண்ட புள்ள அஹதியாவுக்கு போன, பள்ளிக்கூடத்துக்கு போனேன். என்னுடைய கிராத்துல வந்த பிழைய திருத்தி தந்திக்கு ஏண்ட புள்ள 28 வருஷமாக. என் மகன் வந்து கல்யாணம் முடிச்சு இப்ப புள்ளி ஒன்று மீக்குது. அவருக்கு ரமலான் மாசம் வந்தா வீட்டு ஹிஸ்ப மறக்கல, சுப கோடி வாரால் எங்களோட ஹிஸ்ப ஓதிட்டு போறது. இதுதான் வீட்டுக்குள்ள சந்தோஷம் வாரத்துக்குள்ள வழியே தவிர பாட்டு கேட்பதும் படம் பார்ப்பதும் இந்த போனை நோண்டி நோண்டி இருக்கிறதுனாலையும் வீட்டுக்குள்ள பரக்கத்து ரஹ்மத்து வர போறதில்லை. சுன்னத்தான தொழுகைகளை நாங்க வீட்டுல தொழவும் வேணும், குர்ஆன்களை ஓதவும் வேணும், அதிகமாக குர்ஆன் ஓதுவோம். சமீபத்தில் வாசித்தேன்,
சத்தமிட்டு குர்ஆன் ஓதும் போது அது வஹீயுடைய வார்த்தைகள் அல்லவா? ஒரு அரபி எழுதின பத்திரிகையா? அரபிகள் பேசுற அரபு வார்த்தையா? இது வஹீயுடைய வார்த்தைகள், தெய்வீக வார்த்தைகள். இதை சப்தமிட்டு ஓதும் போது ஹார்ட் அட்டாக் என்ற நோய் வருவது குறையும். அவர்கள் எழுதுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகின்ற போது இந்த உதடுகள் இரண்டும் சேருவதில்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் பெயர் ஜௌஃபியத்தான் எழுத்துன்றாங்க. உலமாக்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, உள்ளார்ந்த எழுத்துக்கள். உள்ளார்ந்த எழுத்துக்கள் உள்ளுக்கு இருந்தே வரும், ஹார்ட்ல இருந்தே நம்ம சத்தம் எல்லாம் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ். இதையும் சத்தமிட்டு சொல்லும் போது அல்லாஹ் அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஹார்ட் அட்டாக் என்ற நோய் வருவது குறைவு. அந்த நோயிலிருந்து காப்பதற்குரிய ஒரு அமலாக அல்லாஹ் அதை ஆக்கி தந்திருக்கிறார். எனவே அல் குர்ஆன் ஓதுகிறது. 11 நோன்பை நோற்ற நான் எத்தனை ஜுஸுகள் ஓதிவிட்டேன், எத்தனை குர்ஆன் முடிச்சிட்டேன்? கொஞ்சம் நாங்க சுய விசாரணை செஞ்சு பார்ப்போம். குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கி அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டிய மாதம் ரமலானுடைய காலம் வந்தால் வேறு என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக சொல்லுங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹும், கைஃப நுஜத்திது ஈமானனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்கள் ஈமானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ஈமானை நாங்கள் புதுப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹதீஸுடைய வார்த்தை நல்லா காது கொடுத்து கேளுங்க, அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் என்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் ஒருவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதும் ஒரு அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்கிறது இந்த ஹதீஸிலே நமக்கு வலியுறுத்தப்பட்டது. இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஃதலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளில் ஆகச் சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் சஃபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், இப்படி சொல்லிக்கொண்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எங்களுக்குள்ளது. உலகம் படைக்கப்பட்ட காலம் அதற்கு முன்னர் இருந்தே லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்திருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை ரமலானில் அதிகமாக சொல்ல சொன்னார்கள். எத்தனை சொன்னோம்? காலையில மாலையில 100 விடுக்க மட்டும் சொன்னா போதாது. ஏனைய நேரங்களிலும் நாங்கள் திக்ர லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும். ரமலானுடைய காலம் வந்தால் வேறு என்ன செய்ய வேண்டும்? ஹதீஸுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் 5வது கடமையாகிய ஹஜ் இருக்கிறது. அந்த ஹஜ் கடமையை செய்வதற்கு குறிப்பிட்ட காலத்தில் போய் ஆகவும். என்ன மாசம்? துல்ஹிஜ்ஜா மாதம் போகும். துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 8லிருந்து ஒரு 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய அமல். ஆனா உம்ராவுடைய அமலிக்கிறே வருடம் பூராகவும் எப்பொழுதும் செய்யலாம். அப்படி உம்ரா செய்வதற்கு ஒரு சிறந்த காலம் ஒன்று இருப்பதாக இருந்தால் இந்த ஹதீஸ கவனிங்க. உம்ரத்துன் ஃபீ ரமலான் தஅதிலு ஹஜ்ஜதன் மஇ,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானில் செய்யப்படுகின்ற உம்ரா இருக்கிறதே என்னோடு சேர்ந்து செய்யப்படுகின்ற ஹஜ்ஜிக்கு ஈடாகும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு யாராவது ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தா நாங்க முதலாவது கேட்கிறேன் என்ன தெரியுமா, எந்த குரூப்ல போனீங்க, யாரு மௌலவி? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து ஒரு ஹஜ்ஜி செய்த பாக்கியம் என்ற சாதாரண பாக்கியமா? ரமலானில் செய்யப்படுகின்ற உம்ராவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தருகிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சிலர் போய்விட்டார்கள், இன்னும் போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் முயற்சி செய்து ரமலானுடைய காலத்தில் உம்ரா ஒன்று செய்வோம். எங்களுக்காக உழைக்கிற எங்கட மனைவி, எங்களுக்காக உழைக்கிற எங்கட கணவன் தகப்பன், கணவன் மனைவி சந்தோஷமாக கஅபத்துல்லாஹ்வை பார்த்து விட்டு வருவதற்கு போவோம். உள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இருக்கிற ஒரு காணி துண்டை விற்று விட்டாவது அந்த கஅபாவை கண்ணால் காண்போம். இவ்வளவு காலமும் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீபா, சிறப்புக்குரிய கஅபாவை முன்னோக்கி தொழுகிறேன் என சொல்லி சொல்லி பள்ளிவாசலுடைய சுவரையும் வீட்டு சுவரையும் மிம்பரையும் முன்னோக்கி தொழுதோம். வெளிரங்கத்தில் அதைத்தான் முன்னோக்கினோம். என்றைக்குத்தான் அந்த கஅபாவை இந்த மாணிக்கங்களினால் காண கிடைக்குமோ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு சென்று அவர்களுக்கு பக்கமாக இருந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லுகின்ற பாக்கியத்தை மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் நசீபாக்குவான். காலிக்கோட்டுக்கு நிறைய கேசுகள் வரும். காலிக்கோட்டுக்கு வர நிறைய கேசு, முக்காவாசி பிரச்சனைகள் எடுக்க ஒன்றும் இல்லாத பிரச்சனைகள். அந்த குடும்பம் பிரியறதுக்கு காரணமே அல்ல. அவங்கள பார்த்து நாங்க சொல்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா, உங்களோட பிரச்சனை எல்லாம் தூக்கி எங்கேயாலும் வீசி போட்டு உங்களை 2 பேரும் ஒரு உம்ராவுக்கு ஒரு ஹஜ்ஜி அந்த கஅபத்துல்லாஹ் போய் பார்த்துட்டு வாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போயிட்டு வாங்களே என்று சொன்ன உடனே அழுகிறவங்களும் சிந்திக்கிறவங்களும் நிறைய பேர். அந்த வார்த்தையை கேட்டு ஒத்துமையாகி கொண்டு போற குடும்பங்கள் நிறைய. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மௌத்துக்கு முன்னால் அந்த பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே ரமலானுடைய காலத்துல உம்ரா செய்கிறது. ரமலானுடைய காலத்துல வேற என்ன செய்வோம்? இஸ்திக்பார் அதிகமாக செய்வோம். இஸ்திக்பார் எப்பொழுதும் செய்ய வேண்டிய அமல். அதிலும் எப்பொழுதுமே சஹருடைய தஹஜ்ஜுடைய நேரம் இஸ்திக்பாருக்கு ஆகவும் விசேஷமான நேரம். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அருள்மறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், சஹருடைய நேரத்திலே அந்த சீதேவிகள் நல்லவர்கள் இஸ்திக்பார் செய்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சஹருடைய நேரத்தில் எழுந்து சாப்பிடுறோம், குடிக்கிறோம், சுன்னத்தான பரக்கத்தான சாப்பாட்டை சாப்பிடுகிறோம். அத்தோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் வளமையாக தொழுகிற சுபஹு தொழுக, வளமையாக தொழுகிற முன் சுன்னத்துகள் இவைகளோட மாத்திரம் சுருக்கி கொள்ளாமல் தஹஜ்ஜுடைய நேரத்துல கண்ணீர் விட்டு பாவங்களை நினைச்சு கவலைப்பட்டு இஸ்திக்பார் செய்வோம். இஸ்திக்பார் என்ற இபாதத், அது இபாதத்துன் கல்பியா வ கௌலியா. உள்ளம் சம்பந்தப்பட வேண்டும், வாயும் சம்பந்தப்பட வேண்டும். தொழுகை முடிந்ததற்கு பின்னால முதலாவது நாங்கள் என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன பாவமா செஞ்சோம்? தொழுகை ஒரு பாவமா? பாவம் செய்தா மட்டும்தான் இஸ்திக்பார் அல்ல. இஸ்திக்பார் என்பதற்கு பல பலாபலங்கள் பிரயோஜனங்கள் இருக்கின்றன. கஷ்டங்கள் தீரும், கவலைகள் நீங்கும், நோய்கள் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்நாளில் அபிவிருத்தி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தும் கூட ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் என்றும், இன்னொரு ஹதீஸில் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் என்றும் இஸ்திக்பார் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அன்னவர்களே அப்படி செய்தார்கள் என்றால் நம்முடைய கதையை நாம் சிந்திக்க வேண்டும். அதிகமாக இஸ்திக்பார், சய்யிதுல் இஸ்திக்பாரை தேடி பிடித்து ஓத வேண்டும். இஸ்திக்பாருடைய வார்த்தைகளை அதிகமாக சொல்ல வேண்டும். ரமலானுடைய காலம் வந்தால் வேறு என்ன செய்ய வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள், அதிலும் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள்.
அதை விட உயர்ந்த சொர்க்கம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, மௌத்துக்கு பின்னால தொழுகையும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, நோன்பும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை. மௌத்துக்கு பின்னால அமல் செய்யறது கிடையாது. மௌத்துக்கு முன்னாலதான் அமல் எல்லாம். அப்படி இருந்தும் மௌத்துக்கு பின்னால் ஒரு அமல் இருக்கிறது, அதை நாங்கள் செய்ய வேண்டும். யாரு குர்ஆனோடு இருந்து சொர்க்கத்துக்கு போனாரோ, குர்ஆனை மனப்பாடமாக்கி அல்லது குர்ஆனுடைய இல்ம படிச்சு அல்லது குர்ஆனுடைய பயான்களை கேட்டு வியாபாரத்துல, குடும்ப வாழ்க்கையில, தன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கையின் தோழனாக ஆபில்களை ஆலிம்களாக வைத்து, கைடாக வைத்து, குர்ஆனுடைய அடிப்படையில் யார் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனாங்களோ அவங்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் கியாமத்து நாள்ல சொர்க்கத்துல சொல்லுவான், இக்ரா கமா குன்த துரத்துல் ஃபித்துன்யா. ஓத தெரியாமல் இருந்தவருக்கும் அங்க ஓத தெரிய வரும். குர்ஆன ஓதுன்னு சொல்லுவான். குர்ஆன ஓது, சொர்க்கத்துல குர்ஆன் ஓதணும். எனக்கு தெரியுமா ஓதணும்? ஒரு ஆயத்து ஓதக்கிட்ட அவர் இருந்த இடத்தை விட உசக்க பைத்துருவார். இன்னொரு ஆயத்து ஓதக்கிட்ட அதை விட உசக்க பைத்துருவார். அடுத்த ஆயத்து ஓதக்கிட்ட அது மேல பைத்துருவார். அல் குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்குது? 6666 ஆயத்துகள் இருக்குது. அவ்வளவையும் ஓதி முடிக்கும் போது இவர் எங்கே பாரு? ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் இருப்பார். எங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு ஹாஃபிஸையாவது நாங்கள் உருவாக்கிட்டோம் என்றா, அவர் 6666 ஆயத்தையும் மோதிட்டாருண்டா அவர் ஃபிர்தௌஸுக்கு போய்த்திடுவார். உம்மா நிக்காரு, வாப்பா நிக்காரு, தாத்தா தங்கச்சி எல்லாரும் சொர்க்கத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா ஃபிர்தௌஸுக்கு வரல. அவங்க தரும் ஹாஃபிஸ் அல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ஓதினாங்க. அவங்க ஒரு அந்தஸ்தில் இருக்காங்க. இப்ப ஆலிம் மகன், ஹாஃபில் மகன் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு கவனிப்பீங்க? அதை விட பெரிய சொர்க்கமே இல்லை. சொர்க்கத்தை பற்றி சொல்றேன்னா நேரம் போதா. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஃபிர்தௌஸுக்கு போன ஆலிம் மகன், ஹாஃபில் மகன் எதை கொடுத்தும் சந்தோஷப்படுகிற மாதிரி விலங்கல்ல, கவலையோடிக்க. என்னத்தை கொண்டு கொடுத்தாலும் சிரிச்ச முகம் இல்லை. இப்ப அல்லாஹ் கேட்பான், உனக்கு இவ்வளவு எல்லாம் தந்து நீ கவலையோட இருக்கிறீ, உனக்கு என்ன கவலை? யா அல்லாஹ், என் உம்மாவும் சொர்க்கத்துல தான் நீக்கிற, வாப்பும் சொர்க்கத்துல தான் நீக்கிற, தாத்தும் சொர்க்கத்துல தான் நீக்கிய, இன்னார் இன்னார் எல்லாரும் சொர்க்கத்துல தான் நீங்க. சொர்க்கத்துல இருக்கணும், நரகத்துக்கு போனது சான்ஸ் கிடைக்காது. சொர்க்கத்துலதான் நீக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஃபிர்தௌஸிலே இல்லை. எனக்கு மட்டும் இந்த சலுகை எல்லாம் கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்காமல் போகும்போது நான் எப்படி சந்தோஷப்படுவது? ரப்பே, எனக்கு இருக்கிற கவலை அதுதான். இப்ப சொல்லுங்க பாக்க, உலக நியதி என்ன தெரியுமா? உலக நியதி என்ன? அவங்களுக்கு உம்மோட இருக்கணுமா, வாப்போட இருக்கணுமா, குடும்பத்தோட இருக்கணுமா? போங்க பள்ளத்துக்கு. ஃபிர்தௌஸுக்கு போன மகனை பள்ளத்துக்கு அனுப்பும். இதுதான் உலக நியதி. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். ஃபிர்தௌஸுக்கு போன ஒருவரை அவருடைய கவலையை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு இதுதானா கவலை? உனக்கு இதுதான் கவலையோ இருங்க என்று சொல்லி போட்டு உம்மா, வாப்பா, குடும்பம், சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாரையும் ஃபிர்தௌஸுக்கு கொண்டு போய் கொடுக்கும். இதனாலதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கேட்கிறண்டா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கோ. குடும்பத்தில் ஒருத்தராவது, கூட்டாளிமார்கள் ஒருத்தராவது, குடும்ப சொந்தக்காரர்கள் ஒருத்தராவது ஃபிர்தௌஸுக்கு போனா அவர் சரி எங்களை கூப்பிட்டு எடுப்பாரு. எனவே சொர்க்கத்தை கேட்க சொன்னாங்க, சொர்க்கத்தை கேட்க சொன்னாங்க. ரமலான்ல நாங்க சொர்க்கத்தை கேட்போம். அஸ்அலுக்கல் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தை கேட்கிறேன். அஸ்அலுக ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ், இறைவா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை உன்னிடத்துல கேட்கிறேன் என்று சொர்க்கத்தை கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. ரமலானுடைய மாதம் வந்தா வேற என்ன செய்யணும்? நரகத்தை விட்டும் காவல் தேடணும். நரகத்தை விட்டும் காவல் தேடணும். நரகம் பயங்கரமானது. அதை பற்றி சொல்வதாக இருந்தாலும் பல மணி நேரங்கள் தேவைப்படும். அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து அல்லாஹ்வுடன் நாங்கள் காவல் தேட வேண்டும், அதிகமாக காவல் தேட வேண்டும். இறைவா, உன்னிடத்தில் நரகை விட்டும் காவல் தேடுகிறேன். அல்லாஹ் ஆதிக்னா மினன் நார், இறைவா எங்களை நரகை விட்டும் விடுதலை செய்வாயாக
இந்த துஆக்களை அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும். ரமலானுடைய காலம் வந்தால் வேறு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஹதீஸ நல்லா கவனிங்கோ. எங்களோட வாழ்க்கையில நாங்க பல தர்மங்கள் செய்கிறோம், பணமாக, பொருளாக, பலவிதமாக எப்பொழுதும் செய்கிறோம். தர்மத்துக்கும் சிறந்த ஒரு காலம் இருக்கிறது, சதகாவுக்கும் மிகச் சிறந்த ஒரு காலம் இருக்கிறது. இஸ்திக்பாருக்கு சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், உம்ராவுக்கு சிறந்த காலம் ரமலானுடைய காலம், அதுபோல சதகாவுக்கு சிறந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸதகா ஸதகத்துன் ஃபீ ரமலான். கொடுக்கிற தர்மங்கள்ல ஆக சிறந்த தர்மம் ரமலான்ல கொடுக்கப்படக்கூடிய தர்மமாகும். சதகாவை கொடுப்பதனால பலாய்கள், முசீபத்துகள், ஆபத்துகள் நீங்கும். உலக மட்டத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோம்புடைய நேரத்தில் துஆ கேட்கணும். துஆ கேட்கிறதோட சதகாக்களை கொடுத்து ஏழைகளுடைய, தேவையுள்ளவர்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றணும். அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், உள்ளங்களை குளிரச் செய்ய வேண்டும். இந்த சதகா ரமலானுடைய காலத்திலே செய்யப்பட வேண்டிய முக்கியமான காரியமாகும். நான் 11 அமல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ரமலான் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை ரமலானுக்கு முன்னால் உள்ள பயான்களிலும் கேட்டிருப்போம். இந்த 11 நோன்புகளின் காலங்களில் செய்திருப்போம். குறைபாடுகள் நடந்திருந்தால் அவைகளை வரக்கூடிய இந்த தினங்களிலே நிறைவு செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துகள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போகும். அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துகள் தாராளமாக இறங்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மத் என்றால் என்ன? இரக்கம். ரஹ்மத் என்றால் இரக்கம். இரக்கம் என்பதற்கு விளக்கம் என்ன? இரக்கம் என்பதற்கு விளக்கம் இராதத்து ஈசாலில் கைர் லில் கைர். அரபியிலே சொல்வார்கள் இராதத்து ஈசாலில் கைர் லில் கைர். மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்வது. என்னுடைய உள்ளத்தில எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மைதான் நான் செய்யணும் என்ற இருந்தா நான் இரக்கம் உள்ளவர். உங்களோட உள்ளத்தில எப்பயுமே எனக்கு நன்மை செய்யணும் என்று எண்ணம் இருந்தா நீங்க என்னோட இரக்கம் உள்ளவங்க. ரஹ்மத் என்றால் இந்த விஷயத்தில உலகத்தில அல்லாஹுவை யாரினாலும் வெல்ல முடியாது. அல்லாஹ்வை போல இரக்கம் காட்டுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. ரஹ்மான் ரஹீம் இந்த பொருள் எல்லாம் நாங்க பல பயான்களை கேட்டிருக்கோம். மிக மிக இரக்கம் உள்ளது. எப்பொழுதுமே தன்னுடைய அடியார்கள் மீது நன்மையே நாடிக்கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். நாங்க அஸ்மாஉல் ஹுஸ்னாவில அல் அசீஸ் என்ற ஒரு வார்த்தை சொல்றோம். அல் அசீஸ் என்றால் உலமாக்களுக்கு தெரியும். நேரடி மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? இஸ்ஸத், கண்ணியமானவர். இந்த கண்ணியமானவர் என்ற நேரடி அர்த்தத்தோட அதற்கென்று இன்னும் ஒரு யதார்த்தபூர்வமான அர்த்தம் இருக்கிற என்ன தெரியுமா? எல்லோரையும் மிகைத்தவர். சக்தியில் அல்லாஹ்வை விட மிகப்பெரிய சக்தி உள்ளவன் யாரும் இல்லை, அசீஸ். உதவி செய்வதில் அல்லாஹ்வை விட மிகப்பெரியவன் யாரும் இல்லை, அசீஸ். இரக்கம் காட்டுவதில் அல்லாஹ்வை விட மிகப்பெரியவன் யாரும் இல்லை, அசீஸ், மிகைத்தவன். எங்க எல்லாத்தையும் இரக்கத்தை ஒன்றா சேர்த்து பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுட இரக்கம் தான் பெரியதாக இருக்கும், மிகைத்ததாக இருக்கும். அந்த அளவு இரக்கம் உள்ளது. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இறைவா எங்களுக்கு ரஹ்மத்தை செய்வாயாக, கிருபை காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை நாங்கள் வேண்டுகிறோம். 3 அமல்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று இஸ்திக்பார், அதை பற்றி நான் சொல்லிட்டேன். இரண்டாவது துஆ. நடுப்பத் என்ற வகையில விசேஷமா இந்த 3 அமலும் தேவைப்படும். துஆ என்றால் பொருள் அழைப்பது, கூப்பிடுவது. வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால்
நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க, என்ன கூப்பிட்டா நான் பதில் தருவேன் என்று சொல்லுங்க. இப்ப இமாம் தொழுச்சிட்டு என்ன ஓதினார் துவா? அல்லாஹும்ம அல்லாஹும்ம என்றா இறைவா இறைவா, ரப்பனா ரப்பனா ஓதினார். எத்தனையோ துவாக்கள், எங்கள் நாயனே எங்கள் நாயனே, ரஹ்மானே ரஹீமே, யா அல்லாஹ் அல்லாஹ்வே என்று அல்லாஹ்வை கூப்பிடுறோம். நாங்க எப்பவெல்லாம் நாங்க அல்லாஹ்வை கூப்பிடுறோமோ அப்பவெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு பதில் தந்து கொண்டே தருவான். அந்த துஆ கூப்பிடுவது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அது ஒரு தனி தலைப்பு, அது தனியாக பேசப்பட வேண்டியது. அதிகமாக நாங்கள் துஆ கேட்கிறோம். ஒரு ஹதீஸை மட்டும் சொல்றேன், யார் உலக சிந்தனையோடு துஆ கேட்டாரோ அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யார் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகத்தோட துஆ கேட்டாரோ அவருக்கும் கிடைக்காது. அப்ப எப்படி கேட்கணும்? கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்கணும். நான் ரப்புடைய முன்னிலையில் கெஞ்சுகிறேன், ரப்புடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு கேட்கணும். அல்லாஹ் கபூல் செய்வாங்க. மூன்றாவது தௌபா. தௌபா என்ன தெரியுமா? அதுக்கு நேரடி பொருள் ரிட்டர்ன் வாரு, திரும்பி வாரு. ஆனா விளக்கம் சொல்லுவாங்க, அந்நதம், சென்று போன காலங்களை நினைச்சு கவலைப்படுவோம், நடந்த பாவங்களை நினைச்சு கவலைப்படுவோம். இதுதான் தௌபா. திரும்பி வாரன்னா எங்கிருந்து திரும்பி வாரது? ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவன் பாவத்தை விட்டுட்டு வழிபாட்டின் பக்கம் வர வேண்டும். மாசியத்தை விட்டு தாத்தின் பக்கம் வர வேண்டும். சாராயம் குடிப்பவன் அதை விட்டு நல்லவனாக மாற வேண்டும். களவெடுப்பவன் அதை விட்டு நல்லவனாக மாற வேண்டும். தொழுகை இல்லாதவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி தொழுகையாளியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் தௌபா. வட்டி எடுக்கிறவன் அதை நிறுத்திவிட்டு ஹலாலான முறையில் சம்பாதித்து ஜகாத்து கொடுப்பவனாக மாற வேண்டும். இதுதான் தௌபா. தௌபாவுக்கு 4 நிபந்தனைகள். இனிமேல் இந்த பாவத்தில் ஆக மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் உறுதி கொடுக்க வேண்டும். கவலையோடு துஆ கேட்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுபட்ட நிலைமையில் கேட்க வேண்டும். அந்த 3 விடயங்களும் பேணியும் புண்ணியம் இல்லை. மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றாமல் கேட்டார், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்த நிலைமையில், மற்றவருடைய பொருளை அபகரித்த நிலைமையில், பறித்து கொண்ட நிலைமையில், மற்றவருடைய வீட்டில் காணியில் கடையில் இருந்து கொண்டு அவனுடைய உள்ளத்தை நோவித்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே இஸ்திக்பார், துஆ, தௌபா இந்த 3ஐயும் உரிய முறையிலே நாங்கள் செய்து ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நாங்கள் பேசினோமோ கேட்டோமோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எம்மை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமக்கு தீனுடைய இல்மை சொல்லி தந்த கண்ணியமான உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமக்கும் எம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கும் அறிவூட்டுகின்ற ஆசிரியர் தந்தைகள் தாய்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்வாயாக, முழு உலக நாடுகளிலும் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றியை கொடுத்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.